வாழ்க்கையில வேற எது செய்தாலும் கூட இந்த நேரத்திலும் கூட இயற்கை விவசாயத்தின் மீது ஒரு பெரிய ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இதற்கு முன்பு அந்த காணொலியை போடும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உலக அளவில் 41% விவசாயத்தில் பெண்கள் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது நிலம் பெண்களுடைய பேர்ல எவ்வளவு நிலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2% மட்டும்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வெறும் 2 விழுக்காடு மட்டும்தான் பெண்களுடைய பேர்ல இருக்கு. 98 விழுக்காடு ஆண்கள் பேர்ல இருக்கு. ஆனா கூலி வேலை செய்பவர்கள், ஒரு விவசாயத்துல நிலத்தினுடைய ஓனர் கிடையாது, நிலத்துல வேலை செய்யறாங்க, தினக்கூலிக்கு வேலை செய்யறாங்க, எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா 65% பெண்கள். இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. 2 விழுக்காடு ஒரு லேண்ட் ஓனர்ஷிப் பெண் கையில, 65 விழுக்காடு கூலி தொழிலாளர்களாக தினக்கூலிக்கு வேலை செய்பவர்கள் பெண்கள். இந்த கேப்பை நாம குறைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய முதல் சவால். அடுத்த ஒரு 40-50 ஆண்டுகள், இன்னைக்கு நீங்க எல்லாருமே சின்ன வயசுல இருக்கிறீங்க, 18, 19, 20. ப்ரொடக்டிவ் லைஃப் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 50 ஆண்டுகள் கிடைக்கும். ஒரு 20 to 70 வரைக்கும் ப்ரொடக்டிவ் லைஃப் டைம். நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம், செய்யலாம், தெம்பு இருக்கு, உலகத்தை மாத்தலாம். அந்த 50 ஆண்டுகள்ல இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச், உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சேலஞ்ச் இந்த ஆண்டு ஐநா சபை சொல்லியிருப்பது போல இயற்கை விவசாயத்தை பெண்களை முன்னிலைப்படுத்தி அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகுது. இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சு, சத்குரு அவங்க ஈஷால இந்த ஆண்டு சிவராத்திரி அன்னைக்கு பேசினாங்க, போன ஆண்டு பேசினாங்க, அதற்கு முந்தைய ஆண்டு சேஃப் சாயிலை பத்தி பேசினாங்க. நான் ஒரு ஆண்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், இந்த ஆண்டு என்ன பேச போறாங்க, முக்கியமான தலைவர்கள் என்ன பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாருடைய ஸ்பீச்சையும் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்கும், லைஃப் ஸ்டைல் லிவிங், மோடிஜி அவர்கள் லைஃப் அப்படிங்கிற ஒரு தீம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எல்லாருமே உலகத்தினுடைய அபாயமாக வாழ்வியல் முறையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது 1960 போய் என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா குரோத்தை பத்தி பேசியிருப்பாங்க. 1970-80 டெக்னாலஜி பத்தி பேசினாங்க. ஒரு 90-2000 அந்தந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேசினாங்க. இந்த 2015 உலக தலைவர்கள் பேசுறது, ஐநா சபையிலிருந்து உள்ளூர் வரைக்கும் எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா வாழ்வியல் முறை, நச்சு இல்லாத ஒரு உணவு, அமைதியான ஒரு வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய தலைப்பு. ஸோ உங்களது பாதிக்க போகுது. இன்னைக்கு காலேஜில் படிச்சுட்டு வெளியே அடுத்த 50 ஆண்டுகள், குறிப்பாக 25 ஆண்டுகள் உங்களுடைய இளமை பருவத்தில் இதுதான் நீங்க இன்னைக்கு அட்டாக் பண்ண போற முதல் ப்ராப்ளமா நான் பார்க்கறேன். எப்பவுமே இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹாக்கின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. அதில் பிரெட் கிரெஸ்கின்னு ஒரு பெரிய ஒரு பிளேயர் இருக்கார், 1000 கோல் அடிச்சிருக்கார் ஐஸ் ஹாக்கியில். அதை பெரிய குச்சி வச்சுக்கிட்டு வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல ஆடுவாங்க. ஒருத்தர் பேர் கேட்டாங்க, எப்படி சார் நீங்க 1000 கோல் போட்டீங்க, ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. அவர் சொன்னாரு, பக்குமாங்க, அந்த பக்குங்கிறத நீங்க அடிச்சு உள்ள கோல் போஸ்டுக்குள்ள போடணும். எல்லாருமே பக்கு எங்க இருக்கோ அங்க போவாங்க, பட் ஒரு நல்ல பிளேயர் பக்கு எங்க போக போகுது அங்க போகணும் அப்படிம்பாரு. இன்னைக்கு எல்லாருமே நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு இன்னைக்கு உலகம் எங்க இருக்கோ நீங்க போகக்கூடாது. நீங்க பெரிய ஒரு சாதனை செய்யணும்னா இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து உலகம் எங்க போகுமோ அதை நோக்கி இப்ப நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பெரிய சாதனை செய்வீங்க. So where the puck is moving, நீங்க அதை நோக்கி போனா தான் கோல் போட முடியும். இதே இந்த உலகத்தை பாருங்க, இன்னைக்கு தான் இயற்கை விவசாயத்தை பேசுறோம் இந்த இவ்வளவு பெரிய அளவுல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 3 மணி நேரம் இயற்கை விவசாயத்துக்காக வந்துட்டு போனாங்க, தென்னிந்திய இயற்கை விவசாய சம்மேளனம். இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல இயற்கை விவசாயத்துக்கு பெரிய ஒரு புஷ். அது பெண்கள் அக்ரிகல்ச்சரா மாறினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேங்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் யாருக்குமே இன்னைக்கு இல்லை, அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் 14 மடங்கு உயர்ந்திருக்கு. 2013-14க்கும் 2026க்கும் 14 டைம்ஸ் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் உயர்ந்திருக்கு. ஸோ சரியான நேரத்தில் விவசாயத்தின் மீது ஒரு பெரிய காதலோடு நம்பிக்கையோடு நீங்க பயணம் செய்றீங்க. இன்னைக்கு இது ஒரு ஃபீல்டா நீங்க எடுத்து பண்ணணும். அப்படி நம்மளை பொறுத்தவரை பெஸ்ட் பிரெயின் ஷுட் கம் இன்டு அக்ரிகல்ச்சர், பெஸ்ட் பிரெயின்ஸ். இன்னைக்கு பேசும்போது பாலா அவர்கள் பேசினாங்க, எல்லாமே ஒரு காலத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ நமக்கு பெஸ்ட் ப்ரொடக்டிவ் பிரெயின்ஸ் விவசாயத்துக்குள்ள வரணும். அந்த பிரெயின் உள்ள வரும்பொழுது மட்டும்தான் மாற்றம் என்பது சஸ்டைனபிளா இருக்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு தோட்டத்துல, பக்கத்து தோட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணல, இந்த தோட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்றீங்கன்னா ஆக்சுவலா எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாட்டர் சீப் பண்ணி அந்த யூரியா போடுறது அப்படியே சீப்பாய் நம்ம தோட்டத்துக்குள்ள வரும். ஸோ நம்முடைய நோக்கம் என்னன்னா எல்லாத்தையும் இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும், எல்லாருமே அதை செய்ய ஆரம்பிக்கணும், ஒரு ஊரே மாறணும். நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டிக்ளேர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பஞ்சாயத்தை யாராச்சும் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். யாராவது உங்களை மாதிரி படிச்சவங்க ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல போட்டியிட்டு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நின்று பஞ்சாயத்து தலைவரா ஜெயிச்சு நல்லா படிச்சவங்க மற்ற ஃபீல்டெல்லாம் விட்டுட்டு அந்த முழு பஞ்சாயத்தையும் கன்வின்ஸ் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் பஞ்சாயத்தா மாத்தினாங்கன்னா அது ஒரு மூவ்மெண்ட். அது தாலுகா போகும், அது மாவட்டமா போகும்.
எனக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ்ல 13வது இடத்துல நாம இருக்கும். நமக்கு மேல 12 மாநிலங்கள் இருக்கிறாங்க. 13th 0.8% ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் தான் இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருக்குதுங்க. லெஸ் தென் 1%. அப்ப எவ்வளவு பெரிய சேலஞ்ச் உங்க கண் முன்னாடி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க இளைஞர்களா உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பார்க்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகணும். இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். நான் பல இடத்துல பேசுறது, இப்ப பாலா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு காலத்துல அந்த வாழ்வியல் முறை வேண்டாம், இந்த வாழ்வியல் முறைக்கு வர்றாங்க. எல்லாம் போய் எக்ஸ்பெரிமெண்டேஷன், இயற்கையோடு ஒன்றி வாழ்றாங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. ஆனா வெளியுலகத்துக்கெல்லாம் அவங்கள பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியும். வண்டி கிடையாது, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது, கார் கிடையாது, ஒரு அபார்ட்மெண்ட் வாழ்க்கை கிடையாது, ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ கூப்பிட்ற இடத்துக்குலாம் போய் பேசிட்டு இருக்கான்னு வெளியுலகம் பார்க்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த டீம் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களோடு இணைந்து நம்ம வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், நம்முடைய சிஇஓ டாக்டர் பிரபாகர் அவர்கள், நம்முடைய ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் டாக்டர் ஷாம் அவர்கள், சகோதரி மீனாட்சி அவர்கள், அம்மா சுகந்தி அவர்கள், சகோதரர் பாஸ்கர் அவர்கள் எல்லோரும் இணைந்து இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நீங்க 4 ஆண்டுகள் படிக்க போகின்ற பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் உங்களோட டிகிரி சிம்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, காலேஜை தாண்டி இருக்கவங்களும் வந்திருக்கிறீங்க. ஒரு ஸ்பார்க்கா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு விவசாயம்ங்கிறது ஒரு கூரைக்கு கீழே மைக்கு வச்சுலாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி யாராச்சும் சொன்னா கூட தவறான ஒரு பார்வை. இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கிறது பாலா அவர்களை போன்றவர்கள், இந்த இயல் ஃபார்ம்ல இருக்கிறவங்க, சகோதரர் சரவணன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்லாம் நமக்கு சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் இனிஷியேட்டிங் சம்திங், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு ஸ்பார்க், ஏதோ ஒரு இடத்துல ஒரு எபிபேனிக் மொமெண்ட், வாவ் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்த போறீங்க. என் வாழ்க்கையை அதை மாத்தி பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைப்பதற்கான ஒரு சிறு முயற்சி. அதனால கண்டிப்பா இந்தியாவுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை. நீங்க இதுல சொல்யூஷன் ப்ரொவைடரா மாறணும், டெக்னாலஜி கொண்டு வரணும். இயற்கை விவசாயத்துக்குள்ள சந்தைப்படுத்துதல் பெரிய சேலஞ்ச் நமக்கு. இன்னைக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் அதை மூடிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு எவ்வளவு ஃபைன் பேலன்ஸ் அந்த வேர்டு ஆப்ரேட் பண்ணுதுன்னு பாருங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை. ஒரு சின்ன வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய 33 கிலோமீட்டர் பகுதி இருக்கக்கூடிய ஒன்று க்ளோஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம கேஸ் பிரைஸ் 60 ரூபாய் ஏற்றிருக்கோம். அது பொலிட்டிக்கலி ஒரு இஷ்யூவா இருந்தாலும் காலையிலேருந்து நம்ம பல இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் 60 ரூபாய் ஏற்றணும், என்ன காரணம், என்ன பிரச்சனை. 7 நாடுகளுக்கு 80% உணவு நிறுத்தி வச்சிருக்காங்க. 80 கல்ஃப் கண்ட்ரி, ஜிசிசி கண்ட்ரிக்கு 80% உணவு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல போகணும். இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ல தான் அந்த உலகமே இருக்கு. அவ்வளவு க்ளோஸ் பேட்டர்ன்ல இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது நமக்கு வந்துடும். இன்னைக்கு எங்கேயோ பண்றாங்க, பெஸ்டிசைட் போடுறாங்க, சால்ட்டை போட்டு விவசாயம் பண்றாங்க, யூரியா போட்டு பண்றாங்க, எங்கேயோ பண்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதனுடைய தாக்கம் நமக்கு வரும். அதனால் நம்முடைய நோக்கம், நாம் இயற்கை விவசாயம் செய்வது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. பக்கத்து காட்டுல, பக்கத்து வீட்டுல, பக்கத்து தெருவுல, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல, பக்கத்து ஸ்டூடெண்ட்டை அவங்களையும் நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். மசானபே ஐயா அவர்கள் ஒரு ஜாப்பனீஸ், ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், ஒரு பெரிய ஒரு மனிதர். நிறைய பேர் அவருடைய புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. ஒரு வைக்கோல் புரட்சி புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. குறிப்பா குழந்தைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. அதில் ஆரம்பத்தில் 1913 பிறந்த மனிதர் அவர். இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயம் என்று சொன்னால் நம்ம நம்மாழ்வார் ஐயாவை சொல்றோம். அதை தாண்டி மசானோபு ஐயாவை நம்ம சொல்றோம். ஜாப்பனீஸ் பிலாசபர் ஃப்ரம் நேச்சுரல் அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவர் சொல்றது இயற்கை விவசாயம் என்பது ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்காக, உங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியை டிஸ்கவர் பண்றதுக்காக நீங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறார். எவ்வளவு ஆழ்ந்த கருத்து பாருங்க. அதாவது ஒரு மனிதனுடைய நல்ல குணங்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணம் பார்க்கறதுக்கும், சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் இயற்கை விவசாயத்தை பின்பற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்கோர்ஸ் மணி முக்கியம். பட் இந்த உலகத்துல என்ன பிரச்சனைனா, எல்லாமே நம்ம பணமா பாக்குறதுனால எது எண்டுன்னு நம்ம கேள்வி யாருக்குமே பதில் கிடையாது. 1 லட்ச ரூபா போதுமா, 1.5 லட்சம் போதுமா, 2 லட்சம் போதுமா, 5 லட்சம் போதுமா, நமக்கு தெரியாது. அந்த எண்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கோம். இன்னைக்கு இயற்கை விவசாயியாக நீங்க மாறி சக்சஸ் பண்ணணும்னா என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து, நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் ஒரு விவசாயியாக நீங்க ஜெயிக்க முடியும். மற்றபடி இயற்கை விவசாயம் 2வது நம்ம வரலாங்க. நீங்க எப்படி வாழணுங்கிற புரிதல் உங்களுக்கு, அது ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். இல்ல அம்பானி மாதிரி ஆன்டிலால வீடு கட்டியும் அத்தனை ஃப்ளோர் கட்டியும் இருக்கலாமா, அவங்களுக்கு அது சமாதானமா எனக்கு தெரியாது. இந்த பக்கத்தோடத்துல அண்ணன் இருக்கிற மாதிரி சின்ன கூரை வீட்டில் சந்தோஷமா இருக்கலாமா, அவங்கவுங்களுக்கு இருக்கிறது தான். அந்த புரிதல் நம்ம வளர்த்திக்கணும். வாட் இஸ் குட் ஃபார் யூ இஸ் நாட் குட் ஃபார் அதர்ஸ். இன்னொரு மனிதனுக்கு பெட்டர் என்ன இருக்கும் அது உங்களுக்கு இல்லை. அந்த மனிதனுடைய பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அம்பானி அவங்கள பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தேன், கனடியன் பிரைம் மினிஸ்டருக்கு வீட்டில் விருந்து வச்சாங்க. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் அங்கே இருக்கு, பிரச்சனை சமாளிக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க பிரச்சனை, நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாம் அமைதியாக நம்முடைய வாழ்க்கை தரத்துக்குள்ள நம்ம வாழலாம்.
அதனால முதல்ல இன்னைக்கு இளைஞர்கள் உங்களுக்கு அந்த புரிதல் வரணும். நேற்று கர்நாடகா பார்த்தீங்கன்னா 16 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பேன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆந்திர பிரதேஷ் நேற்று 13 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சோஷியல் மீடியா பேன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பண்ணாங்க. இந்தியாவில் அது வருமானு நினைச்சோம். இன்னைக்கு 2 மாநிலங்கள் 16 வயசு கீழே நாங்கள் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணுறோம் எங்கள் மாநிலத்துக்குள்ள. எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு தெரியலீங்க. ஏன்னா இன்னைக்கு நாம் அந்த அடிக்ஷனுக்குள்ள டெக்னாலஜிக்குள்ள போனதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிக்கிற திறனையே இறந்துட்டோம். we are only reacting to things, we are not thinking. நடக்குது, ரியாக்ட் பண்றோம். யாரோ சொல்றாங்க, ரியாக்ட் பண்றோம். அதனால இன்னைக்கு நீங்க ஒரு புரிதல், வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற புரிதல் இண்டிவிஜுவலி உங்களுக்கு வரணும்.